நீங்கள் ஊடகத்தையே சந்திக்காமல் இன்னும் எவ்வளோ நாள் வந்து ஊடகத்துக்கிட்ட இருந்து ஒளிஞ்சு விளையாடுவீங்க? ஊடகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? சரி, மக்கள் பிரச்சனைக்காக வரல, கரூர் பிரச்சனைக்காக வரல, கட்சி ஆரம்பிச்சிங்க வரல, இன்னைக்கு பட பிரச்சனை. அப்போ நாளைக்கு எந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் ஊடகத்தை வந்து சந்திப்பீங்க? எந்த பிரச்சனையை நீங்கள் ஊடகத்தில் பேசுவீங்க? இப்போ நீங்கள் ஊடகத்தில் பேசினா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நீங்கள் என்ன பேசினாலும் போய் சேரும். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த ஊடகவியலாளர் கேட்குற கேள்வி கூட உங்களால் பதில் சொல்ல முடியாதா? ஊடகவியலாளர் கேட்குற கேள்விக்கே உங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஒரு 10 ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்விக்கே உங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னா அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் கேள்வி கேட்பாங்களா? அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? 10 பேரை சந்திக்கிறதுக்கே நீங்கள் வரமாட்டீங்களே. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க வரல, கரூரில் பெரிய ஒரு பிரச்சனை நடந்து 41 உயிர்கள் மேலே போச்சு, அதுக்கு வரல. இன்றைக்கி உங்கள் படத்துக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கும் வரமாட்டீங்க, ஊடகத்தை சந்திக்க மாட்டீங்க. எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு எந்த பிரச்சனைக்காக ஊடகத்தை சந்திப்பீங்க? எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண போகிறீங்க? என்றைக்கு நீங்கள் வந்து உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் உங்களை நம்பி முதலீடு பண்ணவங்களுக்காகவுமே இறங்கி களத்துக்கு வரமாட்டீங்களே, அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக நீங்கள் நாளைக்கு வருவீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? உங்களை வச்சு முதலீடு பண்ணி இன்றைக்கி ஒருத்தர் 500 கோடி ரூபா லாஸில் நிற்கிறாரு. இன்றைக்கி படம் வரல, எவ்வளோ நாள் தாமதமாகவும் தெரியாது. அது மத்திய அரசு மாநில அரசான்றதெல்லாம் நம்ம அடுத்த கட்டம் வச்சுக்கலாம். அவர்களுக்கு ஆதரவாகவே நீங்கள் இன்றைக்கி களத்துக்கு வரமாட்டீங்களே, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக நீங்கள் நாளைக்கு வருவீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? எப்படி நீங்கள் அந்த அஷூரன்ஸை விஜய்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும்?